ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 21/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 9. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 29 வினாடி. சூரிய உதயம் காலை 6:30. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:58 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:37 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:14 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று அதிகாலை 1:35 வரை பவம், பின்பு பிற்பகல் 1:58 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மை மிக்க நாளாக அமையப்போகிறது. நன்மைன்னா எப்படி தெரியுங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சு வச்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலனாக வரப்போகுதுங்க. ரொம்ப நாட்களாகவே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீ முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுறது, அதுக்குண்டான டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதுக்கு எல்லாமே இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றம் உள்ள நாளாக அமையப்போகுது. மாற்றம்னா ஒரு பெரிய ஒரு கௌரவப்படுத்துகிற நாளாக அமைய போகுதுங்க. அதே போல் இந்த நாள் உங்களோட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரங்களில் திடீர்னு ஷார்ட் டெம்பர் ஆகி சில வார்த்தைகளை விடுறதுக்கு உண்டான நாளாக அமைய போகிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வார்த்தைகள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் சைன் பண்ணுற நாளாக அமையும். இந்த தொழில் அதிபர்கள், அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் ஒரு MOU போடுற மாதிரி ஒரு அமைப்பு வருங்க. அப்படி அந்த மாதிரி அமைப்பு வரும்போது உங்களோட சைன் அண்ட் ஆத்தரைசேஷன் ஒரு நல்ல நேரமாக பார்த்து இந்த நாளை நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா இந்த விஷயம், அதாவது இந்த ஒப்பந்தம் பிற்காலத்தில் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு தர வேண்டிய நாளாக அமையப் போகிறது. பரிகாரம்: அயகிரிவரை மனசார வேண்டிட்டு வாங்க. பக்கத்தில் அயகிரிவர் கோயில் இருந்தால் போங்க. அப்படி பக்கத்தில் கோயில் இல்லைன்னா அயகிரிவர் காயத்ரி மந்திரத்தை கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வரும். அதை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் பாராயணம், அதாவது ஜபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த நாள் அயகிரிவர் உங்களுக்கு அருள் புரிவார். கனவுகளும் பலன்களும். இன்றைக்கி நாம் கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? செருப்பு, அதாவது ஸ்லிப்பர்ஸ், செப்பல்ஸ். இந்த மாதிரி ஒரு கனவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு உங்களோட கஷ்டங்கள் போக போகுது, உங்கள் கஷ்டங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. செருப்பு கனவுல வந்ததுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். புதிய விஷயங்கள் வீட்டில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது சுப காரியங்கள் வீட்டில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கனவில் செருப்பு வந்தால் வீட்டில் சுப காரியம்.